ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வா விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் எதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன்னு பார்க்குறீங்கன்னா, எங்களோட இந்த புது பெட்டோட ஃபுட் ரொட்டீனை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இது என்ன பெட்டுன்னு சொல்லிக்கிறேன். இது வந்து புள்ளி குட்டா தான், நம்ம துவியோட பிரீடு தான். அதுலேயே இவன் மேல் பப்பி. எங்கேருந்து வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவிலேருந்து வாங்கியிருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் வாங்கினோம். என் ஹஸ்பண்டுக்கு எதுக்கு இப்படி ஒரு ஹாப்பின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்து வாங்கின ஒரு பெட்டு இது. ஆக்சுவலாக நாங்கள் பிரிண்டல் கலர் தான் எதிர்பார்த்தோம். பட் பிரிண்டல் இல்லைங்கிறதுக்காக இந்த செகண்ட் ஆப்ஷனாக நாங்கள் பிளாக்குக்கு போனோம். பிளாக்லேயும் ஃபுல் பிளாக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஃபுல் பிளாக்லேயே கிடச்சிது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது வந்த அன்னைக்கு நாங்கள் குளிக்க வச்சோம். குளிக்க வச்சுட்டு தொடச்சி விட்டு நல்லா வெயில விளையாட விட்டோம். அதுவும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தது. எங்க கூட நல்லா செட் ஆயிடுச்சு. எங்கள் துவியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்த அன்னைக்கு ஒரு 2 days எங்கள் கூட வரதுக்கே பயந்துச்சு. அதுக்கப்புறமா தான் மெல்ல மெல்ல எங்ககிட்ட செட் ஆச்சு. இவன் அப்படி இல்லை, வந்ததுமே நல்லா செட் ஆயிட்டான். வந்த அன்னைக்கு நாங்கள் தயிர் சாப்பாடு முட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சேன். நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு துவி கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தான். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே இப்போ நான் கொடுத்துட்ருக்கிற ஃபுட்டு தான், ஃபுட் ரொட்டீனை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு தான். அதாவது வீட்டில் பசங்களுக்காக சத்து மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இவனுக்கும் ரெடி பண்ணி அதை சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது கூட ராயல் கேனையும் போட்டு நான் கொடுப்பேன். சத்து மாவில் நிறையா இந்த முந்திரி, பிஸ்தா, கொண்டக்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் வெள்ளைச்சோளம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. இந்த மாதிரி மேல் பப்பிக்கெலாம் இந்த மாதிரி சத்து மாவு கொடுத்தோம்னா அவங்க நல்லாவே கெயினாக இருப்பாங்க. ஸோ அது கூட இந்த ராயல் கேனையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவன் விரும்பி சாப்பிட்டுக்குவான். வெறும் சத்து மாவாக கொடுக்கும்போது சாப்பிடாம தான் இருந்தான். பட் இந்த ராயல் கேனை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவன் சாப்பிட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணி போல் சாப்பாடு சிக்கன் ரைஸு. இது கால், சிக்கனோட கால், தலை, இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டோட கொலைய வேக வச்சு நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வீக் 2 days நாங்கள் பீஃப் கொடுப்போம். பீஃப் கொடுத்தோம்னா அதோட மசில்ஸு, போன் எல்லாம் நல்லா கெயின் ஆகுங்கிறதுக்காக ஒரு 2 days மட்டும் நாங்கள் பீஃப் கொடுப்போம். மற்ற நாள் எல்லாமே சிக்கன், அப்படி இல்லைன்னா மட்டனோட சவ்வு அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் நம்மளாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு இந்த பீட்ரூட்டு, அதாவது இன்னைக்கு நான் பீட்ரூட் போட்டிருக்கேன். ஒரு நாள் பீட்ரூட்டு, ஒரு நாள் கேரட்டு, ஒரு நாள் உருளைக்கிழங்கு, ஒரு நாள் முட்டை, ஒரு நாள் தயிர் சாப்பாடு. இந்த மாதிரி தினமும் ஈவினிங் ஒவ்வொரு டைம் சாதம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி காய், முட்டை இதெல்லாம் நிறையா போட்டு மிக்சியில் அடித்து கொடுத்துருவேன். அவன் சாப்பிட்டுக்குவான். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் நம்ம என்ன கொடுக்குறோமோ, அதாவது சிக்கனோ பீஃபோ என்ன ஆஃப்டர்நூன் கொடுக்குறோமோ அதை நைட்டு வேக வச்சு மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக அடித்து நான் அவனுக்கு கொடுத்துருவேன். அவன் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour அவனை வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு போவார். அவனை மட்டும் இல்லை, துவி, பவி எல்லாருமே நைட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் வாக்கிங் கூட்டிகிட்டு போவார். அப்போ தான் அவங்களுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் மார்னிங் 5 மணிக்கு எந்திரிச்சு அவனை வாக்கிங் கூட்டிகிட்டுலாம் போயிட்டு வரதுக்கு ஒரு 6, 6:30 ஆயிரும். ஸோ வாக்கிங் நம்ம போக போக தான் அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் நாங்கள் இவனுக்கு கொடுக்குற ஃபுட்டு ரொட்டீனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.